அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். சமீபத்துல மின்னம்பலம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு மாணவர்களுடன் கலந்துரையாடல் அந்த நிகழ்ச்சியில் என்ன நடக்குதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அதாவது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா, நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கலந்து கொண்டு பேசுகிறார். அந்த நிகழ்வில் அவர் பேசும்போது அந்த அந்த வேகத்திலேயே அவர் ஒரு வார்த்தையை விடுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அது ஒரு சாதி கட்சிக்குள், ஒரு கட்டமைப்புக்குள் அவர் அடக்குகிறார். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களை சாதிய கட்சி தலைவர் அப்படி என்கிற ஒரு கட்டத்துக்குள் அடக்கி அவர் பேசுகிறார். இது ஒரு விவாத பொருளாக மாறுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சி மட்டுமல்ல, பொது தளத்தில் இயங்குகிற எல்லா தரப்பினரும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். அவர் இதுவரைக்கும் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. நம்முடைய கேள்வி என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக, ஒரு போர்படை தளபதியாக விடுதலை சிறுத்தை கட்சி நிற்குது. சனாதனத்தை எதிர்த்து சண்டமாரதம் செய்கிற ஒரு இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சி. எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சனாதனம் என்னுடைய நேர் எதிரி அப்படி என்று அண்ணன் திருமா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து, அதாவது மேல் படிப்புக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று யாருமே பேசாத நேரத்தில் பாராளுமன்றத்தில் உறக்க குரல் கொடுத்தவர் அண்ணன் திருமா அவர்கள். அதனுடைய இம்பாக்ட் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது என்பதை எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய வெளிப்பாடு சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அதாவது பல லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறார். ஆக அந்த இடத்தில் வசிக்கிற தலித் மக்கள் மட்டும் அல்லாமல் அனைத்து சமூக மக்களும் அவங்க அந்த வாக்குகளை பதிவு செய்யறாங்க. அவர்களுடைய பார்வை, அண்ணன் திருமா என்பவர் ஒரு பொது தளத்தில் பயணிக்கிற தலைவர். அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் ராசா அவர்களே இப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடக்குவது உங்களுக்கு, நீங்கள் அறிவாளி என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை உதித்து விட்டது ரொம்ப கஷ்டமா இருக்குது, கண்டனத்துக்குரியது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களுக்கே இந்த உடன்பாடு கிடையாது. இன்றைக்கு களத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பொது தலைவர், அனைத்து சாதிக்குமான தலைவர். முதல்ல சாதின்னு கிடையாது, அனைத்து மக்களுக்குமான தலைவர். அவர் சாதியை கடந்து மனித நேயத்தை உணர்ந்து மக்களை மக்களாக பாவித்து அவர்களுடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்கிற ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு உருவெடுத்து வளர்ந்து பாஜக கண்ல விரல விட்டு ஆடுற அளவுக்கு இன்னைக்கு நின்றுட்டு இருக்கார். பாஜக உண்மையிலேயே பார்த்து பயப்படுகிற ஒரே இயக்கம் என்றால் அது அண்ணன் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சியை தான். இதையெல்லாம் மறந்துவிட்டு அண்ணன் ராசா அவர்கள் இந்த பேச்சை பேசி இருக்க கூடாது. அவர் பேசியது பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த ராஜா பேசியது போலவே இருந்தது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, ஒரு இந்த பேஸ்புக்ல ஒரு சகோதரி பதிவு போடுறாங்க. அவங்க என்ன பதிவு போடுறாங்க? தன்னுடைய புகைப்படத்தை போட்டு சாதி ஒழிப்பை சொல்லிக் கொடுத்த என்னுடைய மானசீக தலைவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு போட்டுட்டு கீழே அவங்க பதிவு போடுறாங்க, என்னுடைய தகப்பன் எஃப்சி, என்னுடைய தாயார் பிசி, நான் ஏதோ ஒரு கம்யூனிட்டியில தான் வரணும், ஒன்னு எஃப்சில வரணும் இல்ல பிசில வரணும், ஆனால் நான் தலித் அல்ல. அவங்க சொல்ல வர விஷயம் தான், நான் தலித் அல்ல, ஆனா எனக்கான தலைவன் திருமாவளவன் அப்படி என்று ஆணித்தரமாக அழுத்தமாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த பதிவின் மூலம் அவர்கள் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, திருமாவளவன் ஐயா அவர்களை நாங்கள் தலைவராக பார்க்கிறோம், ஒரு பொது தலைவராக பார்க்கிறோம், அனைத்து மக்களுக்குமான தலைவராக பார்க்கிறோம். இந்த சாதிக்கான தலைவர் என்று அவரை நாங்கள் முத்திரை குத்த விரும்பவில்லை. அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்க, இனிமேல் ஆட்சியை பிடிக்க உதவி செய்கிற உந்து சக்தியாக இருக்கிற அண்ணன் திருமாவை நீங்கள் எப்படி சாதிய தலைவர் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தலாம் அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வி. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கே ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணித்துக் கொள்ள முடியாத விஷயம். அவர் பேசிட்டு அவர் கடந்து போயிட்டார். ஆனால் அது ஏற்படுத்திய கொந்தளிப்புகள், சலசலப்புகள் இது களத்துல பிரதிபலிக்கும் என்றதை அவர் மறந்துட்டார். ஏன்னா நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் தானே, பாராளுமன்ற தேர்தலா அப்படின்னு அவர் பேசியிருக்கலாம். அண்ணன் ராசா அவர்கள் ஒரு விஷயத்த அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டீங்க, ஆனா இங்க எங்களுக்கு பாக்குறவங்களுக்கு என்ன புரியுன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க, பெரம்பலூர் தொகுதி தனி தொகுதியில் இருந்து பொது தொகுதியாக மாற்றப்பட்ட போது ஐயா கலைஞர் அவர்கள் உங்களை பொது தொகுதியில் போட்டியிட சொன்னதாகவும், ஆனால் நீங்கள் நீலகிரிக்கு, அதாவது உங்களுடைய அந்த முன்னோர்கள் அங்க வசித்து வந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக 5வது முறையாக அந்த இடத்தில் போய் நான் போட்டியிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உண்மையிலே சொல்றேன், ஐயா கலைஞர் அவர்களும் இந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டார். நீங்களும் அந்த இடத்துக்கு போனதுக்கு காரணம் இதுவா இருக்காது. ஒரு தலித் என்றால் தனி தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும், அப்படி போட்டியிட்டால் அந்த கட்டமைப்பு அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே போட்டியிட்டால் தான் வெற்றி பெற முடியும். ஒரு சீட்டை அவ்வளவு அசால்ட்டா எந்த ஒரு கட்சியும் விட்டு கொடுக்காது. உங்களை பொது தொகுதியில் நிறுத்தி பரிசோதனை செய்து நீங்கள் ஒருவேளை தோல்வியுற்றால் உங்களுக்கு நஷ்டமோ என்னவோ தெரியாது, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சீட்டு காலி, அவங்களுக்கு அது கஷ்டம், நஷ்டம். ஆகவே நீங்க சொல்றது உங்களுக்கு வேணா ஏற்புடையதாக இருக்கலாம், பார்க்கிற பார்வையாளர்களுக்கு நகைப்பாக தான் இருந்தது. ஆக நீங்க உண்மையை உறக்க சொல்லி இருக்கலாம். அதாவது பெரம்பலூர் பொது தொகுதியா மாறின உடனே நான் நீலகிரிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் உங்களுடைய நேர்மையை நாங்கள் பாராட்டி இருப்போம். ஆனா நீங்க அந்த மேடையில உங்கள், அதாவது உங்களை, உங்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில்
இப்படி பேசிட்டீங்க, அது மிகப்பெரிய ட்ரோலாப்ப மாறிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்லை, அண்ணன் திருமாவை சாதிய தலைவர் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று தன்னுடைய கட்சியின் கொள்கை கோட்பாடாக வைத்துக் கொண்டு மதம் இல்லாத, சாதி இல்லாத, மனிதநேயம் உள்ள ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தை கட்சி இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது எதிர்காலத்துக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தேடி தேடி அவர்களை வளர்த்து வார்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. களப்போராளிகள் வேண்டும், களத்திற்கான தலைவர்கள் வேண்டும். எதிர்கால இளைய சமூகம் சீர்கெட்டு விடக் கூடாது. வரலாறு தெரிய வேண்டும், அரசியல் புரிய வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும் என்று களத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவனை, ஒரு பொது தலைவனை இப்படி நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக எளிதாக கொச்சைப்படுத்திவிட்டு கடந்து போய்விடலாம் என்று நினைக்காதீர்கள். அதாவது பாஜக 2026 தேர்தலில் வெற்றி பெறுமா பெறாதா, ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா, இதெல்லாம் உங்களுக்கு கணக்கே கிடையாது. அவங்களுடைய ரொம்ப லாங் அஜெண்டா. அதனால அவங்க இதை பத்தி கவலைப்பட போறதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு அணி இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில இருக்கு, இன்னொரு அணி எங்க போகும் என்பது ஒரு குழப்ப நிலைப்பாட்டிலேயே இருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய கீயாக இருப்பது, ஒரு சாவியாக இருப்பது அண்ணன் திருமா அவர்கள் தான். அவர்கள் ஒருவேளை ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட்டணிக்குள் வந்தால், அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து சற்றும் மாறாமல் கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் சலசலத்து போகும், கலகலத்து போகும் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது அண்ணன் திருமா அவர்கள் பொது தலைவர், மக்களுக்கான தலைவர், இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தலைவர், வேண்டுமென்றால் இன்னும் இந்திய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான தலைவர் என்று திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் சட்டமன்ற தேர்தலில் அவரை பொது தலைவராக கொண்டு போய் சேர்த்தால் மட்டுமே, சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதாவது உங்க மனநிலை இருக்கு இல்லையா, திருமாவளவன் ஐயா அவர்கள் சாதிய தலைவர் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறீங்க இல்லையா, அந்த முத்திரை குத்துவதை நீங்கள் நிறுத்திவிட்டு களத்தில் பணியாற்றினால் மட்டுமே 2026 திமுக மீண்டும் ஆட்சியில் அமரும். ஒருவேளை நீங்கள், அதாவது முதலமைச்சர் வேற விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். நம்முடைய வெற்றிக்கு முக்கிய காரணி யார்? அதாவது பணத்திற்கும் பதவிக்கும் எதற்கும் ஆசைப்படாமல் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, கொள்கைக்கு கட்டுப்பட்டு, உண்மையாக நேர்மையாக மக்கள் முன் நின்று பேசுகிற ஒரு தலைவன் என்றால் அது ஐயா திருமாவளவன் அவர்கள் தான். அப்படி என்று உணர்ந்த காரணத்தினால்தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய முழு மரியாதையை அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு இரு தலைவர்களுக்குள் சமரசமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே யாராச்சும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் இது போன்று வார்த்தைகளை விட்டுவிட்டு, அது ரொம்ப வருத்தத்துக்குரிய, ரொம்ப திமுகவின் தோல்விக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த காரணிகளை மூத்த தலைவர்களை செய்வதுதான் களத்தில் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு ஜெல்லாகாம திரும்பி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும். இதையெல்லாம் உணர்ந்து 2026 என்பது சனாதனத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கிற தேர்தல். இந்த தேர்தலில் போர்ப்படை தளபதியாக முன்னே நிற்கப் போகிறவர், அந்த அரசியலினுடைய கேம் சேஞ்சர். 2026 ஆட்சியை யார் அமைக்கப் போகிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சவாலான இந்த இக்கட்டான சூழ்நிலையில் முன்னின்று 2026 சனாதனத்தை ஒழித்து சமூக நீதி ஆட்சியை கொண்டு வர மிகப்பெரிய அளவில் போராட போகிற, பிரச்சாரம் செய்ய போகிற ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான். அவர்களை நீங்கள் இப்படி ஒரு சாதிய வட்டத்துக்குள் நீங்கள் திணிக்க நினைப்பது அது ரொம்ப பெரிய தவறு. அப்படிதான் என்னால சொல்ல முடியாது. அதை எந்த வார்த்தையால கன்வே பண்றதுன்னு தெரியல. அது எப்படி அவ்வளவு அசால்ட்டா நீங்க சொல்லிட்டு கடந்து போறீங்க? அண்ணன் திருமாவினுடைய வலியும் வேதனையும், அவர் பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும், அதாவது விளிம்பு நிலை மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் அவருடைய கால்கள் பயணித்து போகிறது, அங்கெல்லாம் அவர் குரல் ஒலிக்கிறது. அவர்களுக்காக முன்னாடி நின்று அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய வலியை பேசுகிற ஒரு தலைவனாக அண்ணன் திருமா இருக்கிறார். அவர்களை நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக பின்னுக்கு தள்ள நினைத்தால் நீங்கள் தான் இன்னும் 100 அடி பின்னால் போய் நிற்பீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு அண்ணன் ராசா அவர்கள் சொன்ன அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. சிறுத்தைகள் தங்களுடைய தலைவரை, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் இவ்வளவு கொச்சையாக ஒரு சாதிய தலைவர் என்கிற ஒரு முத்திரை குத்திவிட்டார் என்கிற அந்த கோபத்தில் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய விளைவு வாக்கு சரிவு. இதை உணராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் இது போல பேசுறது தலைவர் அவர்கள் எப்படி கண்டிப்பார், இதை எப்படி நிலைநிறுத்த போகிறார் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனால் அம்பேத்கரினுடைய சித்தாந்தத்தை, பெரியாரினுடைய கோட்பாடுகளை உள்வாங்கிய எந்த ஒரு சுயமரியாதைக்காரனும் அண்ணன் ராசா சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நாங்கள் ஒரு முறை அல்ல, 1000 முறை அல்ல, 1,00,000 முறை அல்ல, எங்கள் வாழ்நாள் முழுக்க சொல்லிக் கொண்டே இருப்போம். அண்ணன் திருமா அவர்கள் எல்லோருக்குமான தலைவர், மக்களுக்கான தலைவர், மனிதநேயத்துக்கான தலைவர்.
அவர் இந்த தமிழ் மண்ணுக்கும் இந்தியாவிற்குமான தலைவர் அப்படி என்பதை உறக்கச் சொல்வோம், உலகம் கேட்கச் சொல்வோம். எத்தனை பேர் வந்தாலும் அண்ணன் திருமா இந்த மக்களுக்கான தலைவர் என்பதை நாங்கள் உறக்க சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்கள் மறுப்பு சொல்லிக்கொண்டே இருங்கள், ஆனால் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். அண்ணன் திருமா அவர்கள் ஏன் பொதுத் தலைவர், எதற்காக அவர் பொதுத் தலைவர், எல்லோருக்குமான தலைவர் என்கிற விவரங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிடத்தினுடைய உறுப்பினராக இருந்தாலும் அம்பேத்கரினுடைய, பெரியாரினுடைய, அண்ணாவினுடைய, கலைஞரனுடைய, எங்களுடைய தலைவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்ட வழியில் சொல்கிறோம். திருமாவளவன் அவர்கள் பொதுத் தலைவர், எங்களுக்கான தலைவர். அதாவது அது எப்படா திமுகவில் இருந்துகிட்டு திருமாவளவன் அவர்களை எங்களுக்கான தலைவர், எனக்கான தலைவர் நீ அப்படி சொல்றேன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருந்தாலும் அண்ணன் திருமாவின் கருத்துக்களை உள்வாங்கிதான் அது இன்னும் கூர்மையாக்கப்படுகிறோம். அண்ணன் திருமாவின் வார்த்தைகள் எங்களுடைய சிந்தனைகளை, முற்போக்கான பகுத்தறிவை எங்களுக்குள் இன்னும் கூர்மைப்படுத்துகிறது. இதற்கான வேலையை எதிர்கால இளைய சமூகத்திற்கு அண்ணன் திருமா செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் என்று சொல்லி கூட நாங்கள் மார்தட்டி சொல்லிக் கொள்வோம். அண்ணன் திருமா பொதுத் தலைவர், எல்லோருக்குமான தலைவர், மக்களுக்கான தலைவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர், விளிம்பு நிலை மக்களுக்கான தலைவர். இதை நான் மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட கடைகோடி தொண்டன் சொல்வான். சாதியை கடந்து மனிதநேயத்தை வளர்க்க ஒரே தலைவன் அண்ணன் திருமா, சமூக நீதிக்கான தலைவர் அண்ணன் திருமா அப்படி என்று. ஆக அவர் பதவியை எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல, சுகமான வாழ்க்கையை எதிர்பார்க்கல. 24 மணி நேரத்தில் சுமார் 20 மணி நேரம், 18 மணி நேரம் இந்த மக்களுக்காகவும் தன்னுடைய அரசியலுக்காக அவர்களை அரசியல் படுத்துவதற்காக, அந்த மக்களுக்கு எதிர்காலத்தில் பல தலைவர்களை தலைமுறையை கடந்து உருவாக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் போராளி தலைவனை என்றென்றும் இந்த சமூகம், இந்த தமிழ்மண், இந்த இந்தியா அவரை சனாதனத்தை வேறறுக்க வந்த ஒரு குலசாமியாக, பொது தலைவராக, சாதி ஒழிப்பை முன்னெடுக்கிற மனிதநேயமிக்க ஒரு நல்ல மனிதராகத்தான் பார்க்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, ராசா அவர்கள் எந்த நிலையில் அந்த வார்த்தையை எப்படி சொல்லியிருப்பார்னு நமக்கு புரியல. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை தவறானது, அது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, நாங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக இருப்பதையே நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். அதே வேளையில் அண்ணன் திருமாவின் மாணவனாக இருப்பதில் இன்னும் பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, பேரறிஞர் அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க. அதே போல என்றென்றைக்கும் எளிய மக்களுக்கும் எதிர்கால இளைய தலைமுறைக்கும் அறிவியல் பாட புத்தகமாக, அரசியல் பாட புத்தகமாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் வாழ்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமூக நீதியை காக்க உங்களோடு நான் இணைந்திருப்பேன். எனக்கு உங்கள் ஆதரவை நீங்கள் தாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.